கேம் சேஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க மற்றும் குடும்ப சிறப்பு ஆலோசகர். நம்ம இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவோட தான் நம்ம பிறந்திருக்கோம். இந்த பிறவியை கழிக்கிறதுக்கு பிறந்ததே போதுங்க சாமி அப்படின்ற அளவுக்கு ஒரு நேரம் சொன்னோம். ஒரு நேரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா போறோம். பாப்பா இந்த வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடியக்கூடாது, யாருக்குதான் சாகணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ஆசை அபிலாசைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் பாத்தீங்க அப்படின்னா கர்மா, வேற ஒண்ணும் இல்லை. சோ நம்ம கர்மாவை எப்படி கழிக்க போறோம், நம்ம என்ன கர்ம விதை பதிவை நம்ம சுமந்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அதை இஷ்டப்பட்டு கிடக்கிறோமா கஷ்டப்பட்டு கிடக்கிறோமா? சோ கஷ்டமாவே இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு மாத்த முடியுமா அப்படின்ற அளவுக்கான சூழ்நிலைகளை பத்தி தான் இன்னைக்கு விலாவரியா ஒரு விளக்கமான பதிவா கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதாவது எப்பவுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலை நம்ம பிறந்திருப்போம். அப்ப இந்த 12 ராசி கட்டம், 27 நட்சத்திரம், இதை தாண்டி வேற ஏதாவது நம்மகிட்ட பவர்ஃபுல்லா இருக்க போறதா இல்லையா? கண்டிப்பா. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கடகராசி. கடகராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா நான் சொல்ற இயல்பு உங்ககிட்ட இருந்தே ஆகும். அதை மாத்தவே முடியாதுங்க. எங்கள்கிட்ட இருந்தக்கூடிய ஒரு குணம் தான். சந்திரன்னா யாருங்க? அம்மா இல்லையா? அன்பு, அன்பு என்றால் அம்மா. அப்ப கடக ராசியில ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னாலே ரொம்ப அன்பானவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு மாதிரி ஒரு கனெக்டர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அம்மா பாசம் எப்படியோ அது மாதிரி இவங்க கிட்ட ஒரு கனெக்டர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இறக்க குணம் ஜாஸ்தியா இருக்கும். எப்பயுமே மென்மையா இருக்காங்களா இருப்பாங்க. யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மென்மையான ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணிப்பாங்க. எல்லாரும் கூட இருந்தா கூட அந்த மாதிரியான ஒரு தனிமை அப்படின்றது உணரக்கூடிய நிலை உண்டு. இருக்க குணத்தினாலே கெட்டவங்க யாரு அப்படின்னா இவங்களதான் இருக்கும். கதறியலும் கடகம்ன்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளோட சொல்லுவோம். அந்த அளவுக்கு வெளியில யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு தன்னோட மனசை உள்ளுக்குள்ள 1000 வலிகளையும் 1000 வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு கதறி அழுகக்கூடிய ஒரு நிலை கடகத்துக்கும். இவங்களுடைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உற்சாகமா இருக்கணும், எப்பவுமே ஒரு உயிர்ப்பா இருக்கணும், ஹாப்பியான ஒரு மனநிலை அனுபவிக்கணும், மனசுல நினைச்சது மாதிரியே நடத்திக்கணும் அப்படின்ற அளவுக்கான நிலைப்பாடுகள் இருக்கும். சோ இவங்க என்ன மாதிரியான கர்மாக்களை சுமந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் எப்பவுமே அந்த குழந்தைகளை பத்தின ஒரு கவலை சிந்தனை இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் என்னோட ஜாதக அனலைசிஸ்ல நான் பார்த்திருக்கேங்க. கடக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்சிமம் ஒண்ணு வெளிநாட்டுல இருக்காங்க, வெளியூர்ல இருக்காங்க, இல்ல அப்பா அம்மா கூட பயணிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கு, இல்ல தாத்தா பாட்டில வீட்டுல வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குறிப்பிட்ட கால இடைவெளியில பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைய பத்தின கவலை சிந்தனை உங்களுக்கு அதீதமா இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உண்டு. சோ குழந்தைகளை பத்தின கவலை சிந்தனை அப்படின்றது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த குடும்பம்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க எல்லாம் ஃபேமிலியா இருக்கோங்க, நான் இந்த ஊர்ல இருக்கேன், ஹஸ்பண்ட் வேற ஊர்ல இருக்கேன், என் குழந்தை வேற ஊர்ல இருக்குன்ற அளவுக்கு இருக்கும். சில பேருக்கு எல்லாமே உணர்வா இருப்பாங்க, ஆளுக்கு ஒரு ரூம்ல இருப்பாங்க, இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க மாதிரி சூழலுக்காம. நிறைய பேருக்கு கடகத்துல இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில உறுப்பினர்களோட சேர்ந்து ஒரு சந்தோஷமா நிகழ்வு அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பனை கம்மி. எத்தனை பேருக்கு இருந்துச்சுன்னு சொல்லுங்க பாக்கலாம், கமெண்ட்ல சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். நான் அப்படிலாம் இருந்திருக்கேன் அப்படின்றத நீங்க சொன்னாதான் அடுத்த உத்வேகமா அடுத்தது நிறைய பேச முடியும். சரிங்களா? சோ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டீனேஜ் கிராஸ் பண்ணும்போது ஸ்கூல் டேஸ் முடிக்கிறாங்க, காலேஜுக்காக வெளிநாடு வெளியூர் போறாங்க, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் அங்கதாங்க பிரச்சனையா ஆரம்பம். என்ன பண்றது? அன்புக்காக ஏங்குறேன், முடிஞ்சு போச்சு. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில கூட பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெருசா அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறத விட ஒரு படி குறையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஏதோ காரணத்தினால கொஞ்சம் விலகி நிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கௌரவத்தினால கெட்டவங்க யாரு? கௌரவத்துக்காகவே என்னங்க சும்மா என்ன எப்ப பாரு கௌரவம், குடும்பமான முக்கியம், கௌரவம் முக்கியம், எல்லாமே நாம குடும்பத்துக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு பிடிச்சத கூட செய்ய விடாம எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க தெரியுமா? அப்படின்ற அளவுக்கு புலம்பாத எப்பவுமே இவங்க கிட்ட ஆச்சாரமும் இருக்கும், அனுஷ்டானமும் இருக்கும், அன்பும் இருக்கும், கருணை இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஒண்ணு என்னன்னா சுயமரியாதையோ யாருமே சீண்டி பார்த்தா தாங்க மாட்டாங்கல்ல. இல்லைன்னு ஒரு வார்த்தை, அதாவது ஒரு விஷயம் செய்யாத தப்புக்கு தானே அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. எங்கிட்ட எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அமைதியா இருக்கணும், எவ்வளவு வேணா அடிச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி இவங்க மனசு என்னமோ இருக்குன்னு சொல்லி அவங்க உசுப்பேத்தி விட்டுருவாங்க. அதனாலே ரொம்ப பெரிய காயத்துக்கு ஆளாகக்கூடிய நபர்கள். இங்க ரொம்ப நல்ல வேண்டாம், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டான்ற அளவுக்கு எவ்வளவுதாங்க நாங்களும் காயத்தை தாங்குறது, உள்ளுக்குள்ள வலி இருக்கு, வெளியில காட்டுறோமா, அதுக்காக நீங்க எவ்வளவு வேணா அடிச்சுட்டே இருப்பீங்களா அப்படின்ற அளவுக்கு தான். சோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குரு உச்சமடைய இருக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா குரு உச்சமடையக்கூடிய ராசியே குருச்சந்திரன். லோன்லி, ரொம்ப கிரியேட்டிவ் ஸ்கில், நாலேஜ், நிறைய கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, களத்துல இறங்கி வேலை பார்க்கறது இவங்க
எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகக்கூடாது. அம்மா மேல பாசம், பயங்கர பாசம். அம்மா சொன்ன அம்மா தான் முதல் விஷயம். என்ன அப்படின்னா அந்த அம்மா பாசத்துக்கு எங்களுக்கு இதுவே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பாசமா இருக்கக்கூடிய நபர்கள் தான். எப்பவுமே வந்து இந்த எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நட்பா நம்பி ஏமாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களை நம்பிக்கை தூரத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. கூட இருக்கவே நம்பி ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, துரோகியை கூட வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். யாருக்காக பாவம் பார்த்தாங்களோ அவங்களையும் வந்து எங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடிய நிலை இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதல் தோல்வி முதல் வேலை தோல்வி, முதல் காதல் தோல்வி இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு அனுபவிக்கிறவங்க இவங்கதான். ஒண்ணுமே இல்லைங்க, இந்த இறக்க குணத்தினால கெட்டு போனவங்க யாரும் இவங்கதான், வேற ஒண்ணுமே இல்லை. செய்யறமோ செய்யலையோ ஆனா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது இவங்கதான். ஒரு அன்பு சார்ந்த விஷயத்த வந்து எப்படி ப்ரொசீட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒரு 40 வயசுக்கு, அதாவது எங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்பிரேஷனே யாரா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா, அவங்களோட பாட்டி, அந்த மாதிரி உறவுகள் தான் பெரிய இன்ஸ்பிரேஷனாவே இருந்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்கணும் எப்படியுமே பாருங்களேன். எங்களுடைய பூர்வீகத்துல அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தாயார் சம்பந்தப்பட்ட சொல்லுவாங்க, அம்மாச்சி, அம்மம்மா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த வயதானவங்களுடைய வாழ்க்கையை பத்தி பேசாம ஒரு நாள் கூட அவங்களுடைய வாழ்க்கை போகாது. அந்த அளவுக்கு மனசுல ஒரு விஷயத்த எதையும் பூட்டி வைக்க தெரியாது, உண்மையை உடைச்சிருவாங்க. எதா இருந்தாலும் ஓப்பன் புக் தான் அப்படிங்கிற மாதிரி. 12ஆம் இடமே பாருங்களேன், புதன், காதல், இளமை தோற்றம். இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வயசுக்கு யாருமே ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்க. எல்லாம் எங்களோட வயசோட கம்மியான ஆள் தான் இருக்கும். இவங்க 2 வயசு வச்சு நமக்கு இருக்கிற வேலையில்லா படதாரி படம் பார்த்திருப்போம். டேய், நீ சின்ன பையனா இருக்கும் போது இந்த வீட்டுக்குள்ளதான் போன பால் எடுக்கிறதுக்கு, இன்னைக்கு உங்கள படிச்சவங்க வேலைக்கு போயிட்டா இன்னும் அந்த பால் எடுக்க அந்த வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்குன்ற அளவுக்கு சமுத்திரகாணி சார் அப்போ அந்த படத்துல டைலாக் சொல்வார் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். சோ எவ்வளவுதான் வயசானாலுமே அந்த இளமை மாறாம ஒரு கிண்டல் நையாண்டி அந்த மாதிரி பேசுறதா இருக்கட்டும், பழக்கிறதா இருக்கட்டும், நட்பு வட்டாரங்களும் சரி. ரொம்ப சின்ன வயசு பசங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. பையன் வந்து நல்ல பெரிய பையனா இருப்பான், குட்டியோட பசங்க எல்லாம் நமக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். பொண்ணா இருந்தாலுமே சரி, இவங்களோட ஏஜுக்கு மேல இருக்கவங்களோட பழக்கம் ஒன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு 10 வருஷம் பெரியவங்க எல்லாம் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவங்க ஏஜுக்கு அந்த ஃப்ரெண்டுன்ற கேட்டகரியை ஒரு நல்ல ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இவங்களோட லைஃப்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, முதல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரையும் திருப்திப்படுத்துறேன் அப்படின்ற பேர்ல இவங்க வந்து நிறைய காயப்படுவாங்க. குழந்தைகளுக்காக செய்வாங்க, குழந்தைகளால ஒரு அவமானப்படுவாங்க, குழந்தைகளால ஒரு மன வருத்தத்துக்கு ஆவாங்க, இல்ல குழந்தை கூட வாழ்றதுல பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து அவங்களோட குழந்தைகளோட இருக்கணும்னு ஆசை இருக்கும், பட் அந்த கனெக்டிவிட்டின்றது கட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாம் கர்மம், அனுபவிச்சுதான் கிடக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பஞ்சாயத்து அப்படின்றது டெஃபினட்டா வந்தே கூட இருக்கவங்களும் எதிரியாமாகும். தொழில வந்து இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. மண்ட மூளை ஒரு பக்கம் இயங்குது, உடம்பு ஒரு பக்கம் இயங்குது, எல்லாம் பண்றோம். ஆனா அதுக்கான கிரியேட்டிவ், அதுக்கான நாலேஜ், அதுக்கான ஒரு இன்கம் சோர்ஸ், ஒரு பேர் கிடைக்குதா? ஏங்க, நான் இந்த கம்பெனில 10 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. அதே வேலையில பட்டதாரி படத்துல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, விவேக் சார் நீ எனக்கு தானே கொடுப்பாங்கன்னு நினைச்ச அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அந்த ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இயங்குறது, ரொம்ப கஷ்டப்படுறது, வாழ்க்கையில இருந்து நமக்கான விஷயம் கிடைக்க போகுதுன்னு நினைப்பாங்க, கடைசி நிமிஷத்துல மாறும் பாத்தீங்களா. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இவங்களோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள். ஆனா வெற்றின்றது கிடைக்காம இருக்கா? டெஃபினட்டா கிடைக்குங்க. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால்ன்ற மாதிரிதான் ஒரு மனசுல ஒரு விஷயம். ஏன்னா சந்திரன் ஆதிக்கம், உங்களோட ராசியிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம். அப்ப சந்திரனால என்னது, நம்மளோட மனசு அது உறுதியா நின்னாங்க அப்படின்னா டெஃபினட்டா வெற்றி அப்படின்றது நிச்சயமா உண்டு. இவங்க எல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியில வந்து அவங்க வழியே இல்லை. தொழிலுக்காக, பிழைப்புக்காக வெளியில வரும்போது உங்களோட வாழ்க்கை வளர்ச்சி ஆகும். உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு நானும் எங்க தாத்தா வாங்கின வீடு, எங்க அப்பா வாங்கின வீடு, அந்த வீடை கட்டிட்டு நாங்க இருக்கேன் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வளர்ச்சின்றது பெருசா பார்க்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு பேர் புகழை உருவாக்கணும்ன்றப்ப நிச்சயமா நீங்க நிறைய சர்வை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 40 வயசு வரைக்கும் உங்க நிறைய அனுபவ பாடம்ன்றது உங்கள்கிட்ட இருக்கும். குறைஞ்சது ஒரு 35 வயசுக்கு மேல உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி பாதை. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 4 வேலை பார்த்திருப்பீங்க. எத்தனை பேர் வேலை பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்து மாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க? மேம், நாங்க இந்த 40 வயசுக்குள்ள நான் இத்தனை வீடு மாறிட்டேன், இத்தனை ஊர் மாறிட்டேன், இத்தனை ஊருக்கு அடிக்கடி டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க. அப்புறம் வேலை சார்ந்த விஷயங்கள் இவ்வளவு மாற்றங்கள் எனக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 கம்பெனி மாறிட்டேன். இப்படின்ற அளவுக்கு நிறைய மாற்றங்களை சந்திக்கிறோம் இவங்களதான் இருப்பாங்க. ஆனா டெஃபினட்டா சொல்லுங்க பாப்போம், ஒவ்வொரு மாற்றமே உங்களோட வாழ்க்கையில ஏற்றமா இருந்திருக்கா இல்லையா? ஒரு சாதாரண பைக்ல போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் ஒரு மாற்றம் வந்தோடனே கார்ல போயிருப்பீங்க. கார்ல போன நீங்க ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங்காக எங்க போயிருப்பீங்க? ஃபிளைட்ல போயிருப்பீங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான குடுப்பனைகள் இருக்கும். ஆனா ஒவ்வொரு மாற்றமே உங்களோட வாழ்க்கையில ஏற்றத்துக்காக தான் நடக்கிறது. சோ அதுக்காக தேங்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருமே நம்ம வினைகள் நினைக்கிறோம், அந்த வினைகள் கிடையாது. வினைகள் வந்து எதுக்காக வருது, கஷ்டம் எதுக்காக வருது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரத்துக்காக தான் அந்த கஷ்டம் வருது. கஷ்டத்தை இஷ்டப்பட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டமே தெரியாம வாழ்க்கை இஷ்டமா
பல ஆண்டு காலம் நம்ம நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு வழிகோலாவும் வழித்தடமாவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அதுக்கு தேவை என்ன அப்படின்னா உங்களுடைய மனசை மட்டும் சோர்ந்து போக விடாதீங்க. சோ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கர்மா விடை அப்படின்றப்ப அம்மா பாசம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அதே சமயத்துல எடுப்பார் கைப்பிள்ளையா மட்டும் எப்பயுமே இருக்காது. அம்மாவினுடைய அன்பு, பாசம், கருணை, இரக்கம் இது எல்லாமே இன்பில்ட்டா அவங்க கூடயுமே இருக்கும். நிறைய என்னதான் பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலுமே சரி, அது ஒரு அந்த அன்பு பாண்டிங் இருக்குல்ல, பேம்பரிங், கேரிங், இந்த விஷயத்துலதான் இவங்க ரொம்ப தோத்து போவாங்க. சோ அந்த பேம்பரிங் கேரிங்ன்றது எந்த லிமிட்ல இருக்கணும். ஒண்ணும் இல்லைங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அடிப்படுது, குழந்தைய என்னடா அடிபட்டு சொல்ல செல்லமே பட்டு மீன் கொஞ்சம் என்ன பண்ணது, இன்னும் கொஞ்சம் வலிக்குதுனாலும் இந்த கண்டுக்காம ஒரு சில பேர் விடுவாங்க. என்ன விழுந்துட்டியா, இந்த கை கால் கழுவிட்டு வேலையை பாரு அப்படின்னுவாங்க. அந்த குழந்தை பாருங்களேன் அடுத்த கிரமா நகர்ந்துரும். அதனால பேம்பரிங் கேரிங் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த பேம்பரிங் கேரிங் எந்த இடத்துல எதுவுமே அபரீதமா கிடைக்கும்போது அதனோட வேல்யூ புரியாதுங்க. சோ உங்களுடைய அன்பு யாருக்கு கொடுக்கணும், யாருடைய தேவைக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கொடுங்க. தேவையில்லாதவங்களுக்கு போய் உங்களோட அன்பை கொடுத்தீங்கன்னாலும் தப்பு. அதே மாதிரி அன்பை யாருக்கிட்டையும் நீங்க யாசகம் எடுக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே சந்திரனை பொறுத்த வரைக்கும் மனம் மட்டும்தாங்க. மனம் ஒரு விஷயத்துக்காக ஏங்குறது எதுக்குங்க ஏங்கும்? ஒரு அன்புக்காக தான் ஏங்கும். யாராவது நம்மகிட்ட நான் ஆறுதலா பேச மாட்டாங்களா? நம்மளோட கஷ்டத்துக்கான ஒரு நிலை எனக்கு ஒரு தோல் சாஞ்சுக்கிறதுக்கோ அல்லது என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிறதுக்கோ ஒரு வேதனையை பகிர்ந்துக்கிறதுக்கோ ஒரு ஆள் இருந்துட மாட்டாங்கன்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா? இதை தேடாதீங்க. சோ உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் இது அப்படின்றப்போ என்ன மாதிரி உங்களுடைய கர்மாவில் நம்ம அனுபவிக்கலாம், அதை எப்படி கஷ்டமில்லாம அனுபவிக்கலாம்ன்றது நான் ஐடியா கொடுக்குறேன். ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கா, கவலையா இருக்கீங்களா, கஷ்டமா இருக்கீங்களா, பைக் எடுத்துக்கோங்க, கார் எடுத்துக்கோங்க, தூரமா ஒரு டிராவல் போயிட்டு வாங்க. நீங்க ஹாப்பியா மாறிடுவீங்க. சப்போஸ் நீங்க வேற ஊர்ல இருக்கீங்க, அம்மா வேற ஊர்ல இருக்காங்கன்னா நீங்க போய் அம்மா பார்த்துட்டு தெய்வ கோயில் போய் ஒரு விளக்கு ஏத்திட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ், அப்படியே அந்த கர்மாவை பாசிட்டிவா மாத்துது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க நைட் டைம் டிராவல் போகவே கூடாது. சரியா? வண்டி கார் ஓட்டுறதா இருந்தா நைட் டைம்ல மட்டும் டிராவல் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பஞ்சாயத்து அதன் மூலமா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால நீங்க கொஞ்சம் நைட் டைம் டிராவலை அவாய்ட் பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களை நீங்க எனர்ஜைஸா வச்சுக்கிறதுக்கு எப்பயுமே நீங்க யாரு கூட பேசினாலும் சரி, உங்களுடைய கர்மாக்கள் மூலமா இப்ப சொல்றேன் இல்லையா, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, மைண்ட் நிம்மதியா இல்ல, குழப்பமா இருக்கு, தடையாவே இருக்கு அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸ்ல எப்பயுமே தண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த தண்ணி அதுவும் பாத்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் ஒண்ணு பாட்டிலா இருக்கலாம், அது கிளாஸா இருக்கலாம். சோ அதை வச்சு நீங்க உங்களுடைய எங்க இருக்கனாலும் சரி அந்த இடத்துல நீங்க வச்சுட்டு உங்களோட எனர்ஜி நீங்க மாத்திக்க முடியும். சோ பாசிட்டிவா உங்களை வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் டைம் எல்லாருமே தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இது பண்ணுவாங்க இல்லையா, நீங்க என்னன்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு படுத்து பாருங்களேன். உங்களோட ஆரா அப்படியே உங்களை கிளென்ஸ் பண்ற மாதிரி உப்பு போட்டு குளிக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? உங்களை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே உங்களோட கர்மாக்களை கழிக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு உண்டு. அப்போ உங்களுடைய ஆறாவை நீங்க பாசிட்டிவா வச்சுட்டாலே வர்றவன் பயந்து ஓடுவானா அவன் மாட்டான். இவனோட எண்ணம் ரொம்ப சூப்பரா இருக்கு, அவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கான், அவனோட மைண்ட் செட் எதை பத்தியுமே கவலையே படல. கவலைப்படாதவன் எப்படி கவலைப்படுத்தணும்னு தோணும் இல்லையா? அவன் எதுவுமே ரிசீவ் பண்ண தயாரில்லை. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க ஹெட்போன் போட்டுட்டு ஏதோ மியூசிக் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நான் பேச உங்களுக்கு கேட்குமா? ரிசீவ் பண்ணக்கூடிய நிலையில இருப்பீங்களா? அப்ப அந்த வார்த்தைகள் ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அதை உங்களை உள்வாங்காம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களை ரொம்ப ப்ரொடெக்டிவா சூப்பரா வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு வாட்டர் சவுண்டு, ஏதோ ஒரு மியூசிக் உங்க பேக்ரவுண்ட்ல ஓடினே இருக்கட்டும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட எண்ணங்கள், உங்களுடைய தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே உங்களை ஆட்கொள்ளாது. உங்களுக்கான இறக்க குணம்ன்றதுக்குள்ள நீங்க அன்பு சார்ந்த விஷயத்த வெளியில எல்லாம் இருக்கவே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மியூசிக் அப்படின்றதும் ஆனா ரொம்ப கவலையா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னா அம்மா போட்டோவோ அல்லது அம்மா கூட பேசுங்க. இது மட்டுமே போதும் உங்களோட எனர்ஜியை கர்மாவை மாத்திக்கக்கூடிய தன்மை. பர்டிகுலரா நீங்க மட்டும் உங்க அம்மாவை குறையே சொல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடகத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதுதாங்க கர்மாக்கான மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சரிங்களா? சோ இதை எத்தனை பேர் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எனக்கான ரிசல்ட் கொடுக்கணும். உங்களை பத்தி சொல்றதுக்கு இன்னும் 1000 விஷயங்கள் இருக்கு. இன்றைய நாள் 1 நாள் போதாது அப்படின்ற அளவுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வரக்கூடிய பதிவுல நிறைய கொடுக்க தயாரா இருக்கேன். அதுக்கு முன்னாடி மேம் எங்களை பத்தி இதெல்லாம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை பத்தின டாபிக்கை நீங்க கமெண்டா போடுங்க. அடுத்த பதிவுல கொடுக்க தயாரா இருக்கேன். இது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும், உங்களோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஃபேமிலி லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதெல்லாம் எனக்கு என்னன்றதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சாலும் சரி, தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கறதுக்கு கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.